உங்கள் சத்யா மதுரை மேலமாசி வீதி ஷோரூமின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை அக்டோபர் 13 முதல் 18 வரை மட்டுமே. இப்போ ஆட்களை அனுப்புறதுக்கு முன்னுக்கு 3 ஆள் இல்லாத ராக்கெட் அனுப்ப போகிறோம். அதை முதல் ராக்கெட்டு இந்த வருஷம் கடைசியில் அனுப்புறதாட்டு திட்டம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 2 ராக்கெட்டு. இந்த 3 சக்ஸஸ் ஆன உடனே 2027 வந்து ஆளை அனுப்புவோம். இப்போ வந்து மார்க் 3 ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 10,000 கிலோகிராம் லோ எர்த் ஆர்பிட்டில் கொண்டு போகும். லோ எர்த் ஆர்பிட்டில் 10,000 கிலோகிராம். வேறு ஆர்பிட்னா அது பேலோடு மாறும். இப்போ வந்து நம்ம வந்து ஆட்களை 3க்கு சந்திரனுக்கு கொண்டு போகணுன்னா 80,000 கிலோகிராம் எடை உள்ள செயற்கைக்கோளை கொண்டு போகக்கூடிய ராக்கெட் நம்ம செய்யணும். இப்போ வந்து 40,000 கொண்டு போகக்கூடியதுக்கு நம்மளுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இப்போ 80,000 கொண்டு போகிறதுக்குள்ள அதுக்குள்ள ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு. ககன்யான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெக்னாலஜி இன்டென்சிவ் ப்ரோக்ராம் ஆகும். இந்த நம்ம ராக்கெட் வந்து ஹியூமன் ரேட்டிங் பண்ணணும். ஹியூமன் ரேட்டிங்னா இந்த ஆட்களை கொண்டு போகக்கூடியது பார்த்திங்களா, ஆட்களுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதில் ரிடண்டன்சி கூட்டணும், ராக்கெட்டுக்கு ரிலேபிலிட்டியை கூட்டணும். ரிலேட்னா அது நல்ல பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி கொண்டு வரணும். அதுக்குள்ளே டெஸ்ட்லாம் பண்ணால் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஆட்களை கொண்டு போய் அந்த மாடியூல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே அந்த டெம்பரேச்சர், ப்ரெஷர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் கண்டென்ட் எல்லாம் கரெக்ட் லெவலில் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ளே டெவலப்மெண்ட்லாம் நல்லா போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் ஆட்கள் மேலே இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துன்னு வச்சிங்களா, அவங்கள சேவ் பண்ணுறதுக்கு ஒரு க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த டெவலப்மெண்ட் நல்லா போய் அதுக்குள்ளே நிறைய டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டெஸ்ட்டெல்லாம் பண்ணோம். அதுக்கு பிறகு ஆளை அவங்க மேலே கொண்டு போயிட்டு திருப்பி வரும்போது பேராசூட் மூலம்தான் ஸ்ப்ளாஷ் டவுன் பண்ணணும் கடலுக்குள்ளே. அந்த பேராசூட்டுக்கு இப்போ ரீசெண்டாக 2 மாதத்துக்கு முன்னுக்கு ஐஏடி இன்டகிரேட்டட் ஏர் ட்ராப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு பேராசூட்டை வந்து இந்த டோட்டல் மாடியூல் வித் 9 பேராசூட்டை ஒரு ஹெலிகாப்டரில் கொண்டு போய் போட்டு அது கரெக்டாக வந்து லேண்ட் ஆச்சு. இதே மாதிரி நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ராக்கெட் வந்து 120 கிலோமீட்டர் கொண்டு போவோம். அதிலிருந்து மேலே கொண்டு வரதுக்குள்ள ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் அந்த டெவலப்மெண்ட்லாம் மகேந்திரில் தான் நடந்துகிட்ருக்கு. இப்படி நிறைய டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட கடைசி பகுதியில் இருந்துட்டு 80,000 டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆட்களை அனுப்புறதுக்கு முன்னுக்கு 3 ஆள் இல்லாத ராக்கெட் அனுப்ப போகிறோம். அதை முதல் ராக்கெட்டு இந்த வருஷம் கடைசியில் அனுப்புறதாட்டு திட்டம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 2 ராக்கெட்டு. இந்த 3 சக்ஸஸ் ஆன உடனே 2027 வந்து ஆளை அனுப்புவோம். இது நம்ம இந்த விண்வெளித்துறை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு பயன்படுறதாகவும் நம்ம ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிஸ்னஸ் நம்ம பார்த்திங்கன்னா அந்த டைமில் அதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணலை, முயற்சி பண்ணலை. இந்த உலகத்தில் உள்ள மொத்த இதில் வந்து ஸ்பேஸ் பிஸ்னஸில் நம்ம பங்கு வந்து 2% தான் இருக்கும். இதை வந்து 10%ஆக மாற்றதுக்காக உள்ள எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த திட்டங்கள்லாம் தந்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தில் கமர்ஷியலாக அனுப்புறதுக்குள்ள நிறையா இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய திட்டங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்து நம்மள்கிட்ட இருந்து நம்ம முத அனுப்புன SLV-3 ராக்கெட்டுக்கு கேப்பபிலிட்டி 35 கிலோகிராம். இப்போ வந்து மார்க் 3 ராக்கெட் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து 10,000 கிலோகிராம் லோ எர்த் ஆர்பிட்டில் கொண்டு போகும். லோ எர்த் ஆர்பிட்டில் 10,000 கிலோகிராம். வேறு ஆர்பிட்னா அது பேலோடு மாறும். இப்போ வந்து நம்ம வந்து ஆட்களை 3க்கு சந்திரனுக்கு கொண்டு போகணுன்னா 80,000 கிலோகிராம் எடை உள்ள செயற்கைக்கோளை கொண்டு போகக்கூடிய ராக்கெட் நம்ம செய்யணும். இப்போ வந்து 40,000 கொண்டு போகக்கூடியதுக்கு நம்மளுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இப்போ 80,000 கொண்டு போகிறதுக்குள்ள அதுக்குள்ள ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு.